வணக்கம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலேருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது லக்கணம். இந்த லக்கணத்தை பற்றி நம்ம நிறைய பதிவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். லக்கணமே ரொம்ப முதன்மையானது, லக்கணமே வலிமையானது அப்படின்னு. அதாவது விதி வலியது, விதினா லக்கணம், அதுவே முதன்மையானது, அதுவே வலிமையானது. சரி, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லக்கணாதிபதி எங்கே உட்கார்ந்தா நமக்கு சிறப்பான பலன்களை தருவார். லக்கணாதிபதி எல்லாருக்குமே தனம், வாக்கு, வித்தை, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்வ செழிப்பை காட்டக்கூடிய இடம்தான் 2ஆம் இடம். அந்த இடத்துல உட்காந்துறாரா அப்படின்னா பெரும்பாலும் அப்படி உட்கார மாட்டுறாரு. இது 1000ல் ஒரு 100 பேருக்கு தான் இந்த மாதிரி லக்கணத்துக்கு 2ல் போய் லக்கணாதிபதி உட்காருவார். இந்த மாதிரி லக்கணாதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தனம், வாக்கு, இந்த விஷயத்தெல்லாம் செல்வ செழிப்பை கொடுத்துருவார். அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பொன், பொருள், ஆபரணம் இதையெல்லாம் சேமிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். செல்வாக்கு கொடுப்பார், சொல்வாக்கு கொடுப்பார், அதாவது சொல்ல காப்பாற்றுறது அதையும் கொடுத்துருவார். படிப்பை கொடுப்பார். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுப்பார். ஆனால் அவர் எந்த மாதிரி இடத்துல 2ஆம் இடம் அவருக்கு எப்படியாப்பட்ட இடமா இருக்குன்னா நட்பு வீடாக இருக்கணும். நட்பு வீடுனா இந்த 12 லக்கணத்துக்கு எது நட்பு வீடுன்றதை பார்ப்போம். மேச லக்கணத்துக்கு ரிஷபம் 2ஆம் வீடாக வரும், அதனால் அது நட்பு வீடு. மேச லக்கணத்தை பெற்றவங்க செவ்வாய் பகவான் 2ல் உட்காந்தா நட்பு வீடாக உட்காந்துரும். ரிஷபத்துக்கு மிதுனம் 2ஆம் வீடு, அது நட்பு வீடாக வந்துடும். மிதுனத்துக்கு கடகம் 2ஆம் வீடு, அது பகை வீடாக வரும். அப்போது இந்த மிதுன லக்கணத்துக்கு மட்டும் 2ல் புதன் உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய வாக்கு பலிதமாகாது. அதை செல்வாக்கும் இழுபறியாக தான் இருக்கும், சொல்வாக்கும் இழுபறியாக தான் இருக்கும். அது சொல்ல காப்பாற்ற முடியாது. பகை வீட்டில் போய் உட்காந்ததுனால அது அந்த பகைத்தன்மையை தான் கொடுக்கும். அதனால் இந்த மிதுன லக்கணத்துக்கு மட்டும் 2ல் உட்காந்தா கூட பரிவர்த்தனையில் உட்காரணும். அதாவது சந்திர பகவான் புதனோட வீட்டில் கன்னியிலேயோ இல்லை மிதுனத்திலேயோ இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் 2ஆம் இடத்துல லக்கணாதிபதி, அதாவது மிதுன லக்கணத்துக்கு மிதுன லக்கணாதிபதியானவர் 2ஆம் இடத்துல கடகத்தில் உட்காரலாம். கடக லக்கணம் அப்படின்னா அவர் சிம்மத்தில் உட்காரலாம், நட்பு வீடு தான். சிம்ம லக்கணம் அப்படின்னா அவர் கன்னியில் உட்காரலாம், நட்பு வீடு தான். கன்னி லக்கணம் அப்படின்னா புதன் துலா ராசியில் உட்காரலாம், நட்பு வீடு தான். துலா லக்கணம் அப்படின்னா அவர் விருச்சிகத்தில் உட்காரலாம், நட்பு வீடு தான். விருச்சிகம் லக்கணம் அப்படின்னா அவர் தனுசில் உட்காரலாம், நட்பு வீடு தான். தனுசு லக்கணம் அப்படின்னா அவர் மகரத்தில் உட்காரலாம், நட்பு வீடு தான். மகர லக்கணம் அப்படின்னா கண்டிப்பாக கும்பத்தில் அவர் உட்காரும்போது இதுதான் உள்ள லக்கணத்திலே சுபத்துவமான லக்கணம். அதாவது மகர லக்கணம் அவர் போய் 2ல் உட்காந்துட்டா கண்டிப்பாக செல்வாக்கு, சொல்வாக்கு, தனம், வாக்கு, வித்தைனா படிப்பு, தொழில், இதிலெல்லாம் வெற்றி கொடி நாட்டிடுவாருங்க. மகர லக்கணத்துக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு அமையும். அப்போது இந்த 12 லக்கணத்தில் முதல்ல பாதிக்க நட்பு வீடு இல்லாமல் 2ஆம் இடத்துல போய் உட்கார இடம் பார்த்திங்கன்னா மிதுனம். இந்த 12 லக்கணத்திலே உயர்வான ஒரு லக்கண அமைப்பை பெற்று 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது சொல், செயல், சிந்தனை எல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தனம், வாக்கு, வித்தை, குடும்பம் எல்லாம் அருமையாக இருக்கும். இந்த கும்ப லக்கணத்துக்கு அவர் லக்கணாதிபதி சனி பகவான் மீனத்தில் உட்காந்தா நட்பு வீடு தான். மீன லக்கணாதிபதி குரு பகவான் மேசத்தில் உட்காந்தால் நட்பு வீடு தான். சரி, இதெல்லாம் ஓகே. நட்பில் உட்காந்து அவங்க நல்ல ரீதியான பலனை கொடுப்பாங்க. இது லக்கணாதிபதி பகை வீட்டில் போய் உட்காந்துட்டா எல்லாமே இழுபறியாக தான் முடியும். அதாவது ஒரு உறவினர்கள்ட்ட போய் பணம் கொடுத்தா சண்டை, வம்பு, வழக்கு, மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடும். உறவினர்கிட்டேருந்து இவர் பணம் காசு வாங்கியிருந்தாலும் வம்பு, வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தும். செல்வாக்கு இழுபறியாக இருக்கும். சொல்வாக்கு சொல்ல காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். லக்கணாதிபதி பகை வீட்டில் 2ஆம் வீடாக அமைஞ்சு அது பகை வீடாக போய் உக்காந்தா. அதனால் லக்கணாதிபதி யாருக்கு பகை வீடு அப்படின்றத நான் சொன்னேன். இதில் பகை வீடுன்றது லக்கணாதிபதிக்கு ஒரே ஒரு வீடு தான் வரும். அது மிதுன லக்கணத்துக்கு கடகத்தில் போய் அமர்ந்தா அந்த கடகத்தில் அமர்ந்த கடக ராசி அதிபதி சந்திர பகவான் புதனோட வீட்டில் மிதுனத்திலே இல்லைன்னா கண்ணிலே இருக்கணும். இருந்தால் இந்த தொந்தரவும் இல்லை. அப்போது லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 12 லக்கணத்துக்கும்
12 லக்கணாதிபதியும் அமர்ற இடம் 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் சுபத்தன்மை தான் கொடுக்கும். அதிலும் மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தால் மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார். ஒரு பக்கம் மாரகாதிபதி 2ஆம் இடத்துல மகர லக்கணத்துக்கு 2 கூட ஒரு மாரகாதிபதியாக இருந்தாலுமே கூட மாரகம் அப்படிங்கிறது மனுஷன் பிறந்துட்டா எல்லாருக்குமே வர்றது தான். அதெல்லாம் தூக்கி தூர எறியுங்க. மாரகம் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் மாரகம் உண்டு. மனுஷன் பிறந்துட்டா அடுத்தது என்ன, இந்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் சொல்ல வேணும். பிறந்தாச்சு, அதுக்கு எப்படி நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். சரி, இதெல்லாம் இல்லை, எனக்கு இடக்கு மடக்கா போய் மாட்டியிருக்கு அப்படின்னா இதில் என்ன ஒன்றுன்னு மாட்டோம் அப்படின்னா, லக்னாதிபதி 3 நாள்லலாம் போகும்போது அடுத்த பதியில் பார்ப்போம். இப்போ நம்ம 2ஆம் இடத்துல உட்காந்துறதை பற்றி தான் பேசுகிறோம். இதில் இடக்கு மடக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவான் மட்டும்தான் கடகத்தில் போய் உட்காருவார், பாக்கி எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த மாதிரி அமைஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கும் இருக்கும், படிப்பு நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்குதான்னு பாருங்கள், பார்த்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கோ, 2ஆம் இடத்துல உங்களுக்கு கிரகம் மாறி உட்காந்துருக்கு அப்படின்னா நவகிரக கோயிலுக்கு போங்க, நவகிரக சன்னதிக்கு போங்க, 2 நெய் தீபம் ஏற்றுங்க. அது எப்போ ஏற்றுனா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் பகவான் போய் 2ல் உட்காந்துருக்காரு அப்படின்னா நட்பு வீடு தான், அது எல்லாம் செஞ்சிடும். புதன் பகவான் மட்டும் போய் கடகத்தில் உட்காந்துட்டார் அப்படின்னா அங்கே சந்திர பகவான் கடகத்துலேயும் இல்லை, சந்திர பகவான் மிதுனத்துலேயும் உட்காரல, கண்ணிலையும் உட்காரல அப்படின்னா அப்போ உங்களுக்கு பகையான ஒரு வீட்டில் தான் போய் புதன் உட்காரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையில் சந்திர ஹோரையில் போய் 2 நெய் தீபம் ஏற்றணும். யாருக்கு? சந்திர பகவானுக்கு. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 6 வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த தோஷத்தில் நீங்கள் விடைபெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.